அத்துடன் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற கவனம், தப்பித்தவறி மாட்டிக்கொண்டாலும் சொந்த அமைப்பை காட்டிக் கொடுக்காத விசுவாசம் எல்லாம் தேவைப்படும். அதிர்ஷ்டவசமாக ஹரிஷ் தன் அமைப்பிற்காக தேர்ந்தெடுத்த அந்த 5 பேருமே ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு பழகியவர்கள். அதனால்தான் ஹரிஷ் எப்படியாவது அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தான். உங்களோட நோக்கம் என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற மேக்சிமம் அமைப்புகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அவங்க அதுக்கு டாப் 10 ஆர்கனைசேஷன் பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே பல வருஷங்களா ஆழமான வரலாறு இருக்கு. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாருமே தேவையான பயிற்சி பெற்ற சக்தி வாய்ந்த போராளிகள். சொல்லிக்கொண்டே வந்த பாரி ஒரு நிமிடம் நிறுத்தி ஹரிஷை கவனமாக பார்த்தான். ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாததை கண்டவன், இப்போ நீங்க சொந்தமா ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஏற்கனவே இருக்கிற அந்த அமைப்புகளுக்கும் நீங்க உருவாக்க நினைக்கிற அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எல்லாருமே நன்மையை பரப்புறதுக்கும் தீமையை அழிக்கிறதுக்கும் தான் போராடுறதா தான் சொல்றாங்க. அதைத்தானே அவங்களோட ஹெட்லைனாவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சுக்கிறது மட்டும் பத்தாதே, இன்னும் நிறைய மெம்பர்கள் தேவை. அப்படியே நிறைய பேரை சேர்த்துனாலும் அவங்கள பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி திட்டங்கள் வச்சிருக்கீங்க என்று கேட்டான். பாரி பேசுவதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த மற்ற 4 பேரும் அதற்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார்கள். பாரியின் கேள்வியை கேட்டு ஹரிஷோ ஒரு நிமிடம் அசந்து போய்விட்டான். நிஜமாவே இவன் நாம நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலிதான். இவங்களுக்கு சண்டை போட மட்டும் இல்ல, நல்லா யோசிக்கவும் தெரியுது. இப்படி சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சர்ல பெரிய உயரத்துக்கு போக முடியும். இவங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தா போதும், கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. இப்போது அவர்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற ஹரிஷின் எண்ணம் இன்னும் தீவிரமானது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாரி, ஆனா நீ கவனிக்காத சில விஷயங்களும் இருக்கு. அந்த மற்ற அமைப்புகள் எல்லாமே அவங்க சொல்ற மாதிரியே நேர்மையா நடந்துக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறியா? அதுவும் டாப் 10 ஆர்கனைசேஷனை நான் கவனிச்ச வரைக்கும் அதோட தலைவர்கள் அதிகார திமிரில் ரொம்பவே அத்துமீறி நடந்துக்கிறாங்க. ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னார். அப்புறம் என்கிட்ட சேர்றவங்களை நான் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குவேன்னு தானே கேட்டீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை சொன்ன ஹரிஷ், பாரி ஏதோ கேட்பதற்குள் தன் பாக்கெட்டில் இருந்து மேலும் 10 ஹெர்பல் டேப்லெட்டுகளை எடுத்தான். இது நிஜமாவே அதுதானா? அதை அடையாளம் கண்டு கொண்ட பாரியின் கண்கள் விரிந்தது. இது பவர்பில் தானே? ஜூலி நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டாள். மற்ற 3 பேரும் ஆச்சரியத்தில் வாய் பேச முடியாமல் அமர்ந்திருந்தனர். ஹரிஷின் பாக்கெட் என்ன அக்ஷய பாத்திரமா? இப்படி எல்லாரும் கனவு காணும் பவர்பில்களை அதற்குள் வைத்திருப்பான் என்று அவர்கள் சத்தியமாக நினைக்கவில்லை. இதை வாங்குவதற்கு பணக்காரர்கள் நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்க, ஹரிஷ் ஏதோ சாதாரண சாக்லேட்டுகளைப் போல பாக்கெட்டில் வைத்து சுற்றி கொண்டிருந்தான். அப்படின்னா உண்மையிலேயே யார் இவன்? அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது. நீங்க யோசிக்கிறது சரிதான், இது நிஜமாவே பவர்பில் டேப்லெட்ஸ் தான். இதோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் லட்சங்கள்ல இருக்கும். இது என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம்தான் என்று மீண்டும் அவர்களுக்கு ஷாக் கொடுத்த ஹரிஷ், என் ஆளுங்க உங்களை நடத்தின விதத்துக்கு இழப்பீடா இதை எடுத்துக்கோங்க என்று அவர்களிடம் நீட்டினான். அந்த 5 பேரும் ஒரு கணம் வார்த்தையே வராமல் தடுமாறினார்கள். நரேந்திரனின் குடும்பம் மொத்தமாக அழிந்தவுடன் அவர்கள் ஹரிஷின் கைதியாகிவிட்டனர். மேலும் அவர்களிடம் எதிர்த்து போராட பலம் இல்லாததால் தங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்களின் தலையெழுத்து மாறிவிட்டது. அவர்களில் யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை என்பதோடு அவர்களுக்கு பவர்பில் டேப்லெட்ஸ் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது. நரேந்திரன் குடும்பத்திடம் வேண்டிய அளவு பணம் இருந்தபோது கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக 5 பேரும் அந்த குடும்பத்தின் தத்து குழந்தைகள் மட்டுமே. நரேந்திரன் மட்டும்தான் அந்த வீட்டின் உண்மையான வாரிசு. அதனால் மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் போல பெருமையாக தெரிந்தாலும் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் காண்பிக்கப்படவில்லை. அவர்களும் நாய்களைப் போல நன்றி உள்ளவர்களாகத்தான் இருந்தனர். எதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க? டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புறேன். ஹரிஷ் சிரித்த முகத்துடன் அவர்களை உற்சாகப்படுத்தினான். ஹரிஷ் போன்ற ஒருவனுக்கு அந்த பவர்பில்கள் எந்த விதத்திலும் பலனளிக்கப் போவதில்லை என்றாலும் அந்த 5 பேருக்கும் இது மிகப்பெரிய சக்தியை வழங்கக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருந்த பாரி திடீரென அப்படியே பின்னால் நகர்ந்து ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டான். இன்னையிலிருந்து எங்களோட பாஸ் நீங்க தான். நாங்கள் உங்ககிட்ட ரொம்பவே விசுவாசத்தோடு நடந்துக்குவோம். ஃபியூச்சரில் உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கோம் மாஸ்டர் என்றான். அவனைத் தொடர்ந்து வாணியும் மற்ற 3 பேரும் அதே போல ஹரிஷின் முன்னால் முட்டி போட்டனர். எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பின்தொடர்வோம் மாஸ்டர். உங்களோட திட்டங்களை நிறைவேற்ற எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்வோம் என்று வாணி சொல்ல,
மற்றவர்கள் அதை ஆமோதித்தனர். இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ற ஹரிஷ் அவசரமாக அவர்களை தரையில் இருந்து எழுப்பிவிட்டான். அவர்களுடைய இந்த வாக்குறுதி அவன் உருவாக்கப் போகும் அமைப்பிற்கு ஒரு உறுதியான படியாக இருக்கும். அவர்கள் எல்லோரும் எழுந்து நின்ற பிறகு, நீங்கள் எல்லாரும் உடனே இந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸை எடுத்துக்கணும். இது உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எதிர்காலத்தில் நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைப்பேன். அதுக்கு நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தயாராகணும் என்று அறிவுரை கூறினான். நாங்கள் நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டோம் மாஸ்டர், அந்த 5 பேரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள். ஹரிஷும் தலையை ஆட்டி அதை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் முழுதாக தயாராகும் வரை ஹரிஷ் அவர்களுக்கு பவர்ஃபுல் கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். அவனுக்கு தேவை அந்த 5 பேரின் ஆதரவுதான். அதற்காக நேர்மையான முறையில் என்ன செய்யவும் தயாராக இருந்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமைப்பை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு போகிறவங்கிற முறையில் நீங்கள் என்னை மாஸ்டர்னு கூப்பிடலாம். மற்றபடி இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. உங்களுக்கு எப்போ என்ன சந்தேகம் வந்தாலும் தாராளமாக என்னை கேட்கலாம். அதே மாதிரி நான் செய்கிறது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை சுட்டியும் காட்டலாம். உறுதியான குரலில் ஹரிஷ் சொல்ல அவர்களின் முகம் மலர்ந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் கனவு கண்டனர். அது இப்போது ஹரிஷின் மூலம் சாத்தியமாக போகிறது. அந்த கணமே அவர்கள் ஹரிஷுக்கு தங்களை முழு மனதுடன் ஒப்புக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த புனித், அம்மாடியோ, இந்த ஹரிஷ் நிச்சயமா சாதாரண ஆள் இல்லை. ஒரே மணி நேரத்தில் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தவங்க மனசையே மாத்திட்டானே. இப்போ அவன் கேட்டா உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயாரா இருப்பாங்க போல. கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அதே சமயத்துல நாம நினைச்ச அளவுக்கு இவன் தப்பானவன் இல்லைன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள்லயே எவ்வளோ விதவிதமான அனுபவம். பார்ப்போம் இந்த 3 வருஷத்துல என் லைஃப் எப்படிலாம் மாறப்போகுதுன்னு என்று தனக்குள் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டான். அப்போது அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், கவலையே படாத புனித், இன்னும் 3 வருஷத்துல உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. உன் அப்பாவே அரண்டு போக போறாரு என்றான். அதை கேட்டு புனித் அவனை அதிர்ச்சியுடன் பார்க்க, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே சத்தமாக தான் இருக்கு என சொல்லி சிரித்தான் ஹரிஷ். மாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம அமைப்புக்கு பேர் எதுவும் முடிவு பண்ணியிருக்கீங்களா? திடீரென பாரி ஆர்வத்துடன் கேட்க, ஆமா, அதை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் என்றான் ஹரிஷ். தி ரேடியன்ஸ் என்று கம்பீரமாக கூறினான். தி ரேடியன்ஸ்? ஏன் இந்த பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மாஸ்டர்? வாணி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ரேடியன்ஸோட அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? அதோட மீனிங் பிரகாசம். தீமையை அழிக்கிறதுக்கும் நன்மையை மேம்படுத்துறதுக்கும் நாம முதல்ல இந்த உலகத்தோட இருளை அழிக்கணும். அதனால ரேடியன்ஸ் மனித குலத்தின் எல்லா நம்பிக்கைகளையும் மீட்டெடுக்கிற ஒளியா இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, எதிர்கால மக்களோட பிரகாசமா நாம இருக்க போறோம். ஹரிஷ் தன் ஆழ்ந்த குரலில் பதில் சொன்னவுடன், சூப்பர் மாஸ்டர் என அந்த 5 பேரும் உற்சாகத்துடன் கைத்தட்டினர். அதன் பிறகு அவர்கள் அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அடுத்த ஒரு சில நாட்களிலேயே ரேடியன்ஸ் பற்றிய செய்தி ஹெர்பல் மெடிசன் உலகத்தில் காற்றை விட வேகமாக பரவ அது மற்ற அமைப்புகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலில் புதிய அமைப்பெல்லாம் தொடங்கி நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று அலட்சியமாக இருந்தவர்கள் தங்களிடமிருந்த மெம்பர்களை பிரிந்து சென்று அந்த புதிய அமைப்பில் சேர்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் புதிய அமைப்பு தங்களுடன் இணைபவர்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவித்திருந்தது. உடலளவில் சாதாரண நிலையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு பவர்பில் வழங்கப்பட்டதுடன் அதிக வலிமை கொண்டவர்களுக்கு 2 பவர்பில் மாத்திரைகள் அல்லது அதைவிட ஸ்ட்ராங்கான டேப்லெட்டுகள் வழங்கப்பட அதன் பலனை அனுபவித்து பார்த்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த மற்றவர்களையும் ரேடியன்ஸில் இணைத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னையில் இருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு பெரிய கட்டிடத்தின் 13வது மாடியில் இருந்த ஆபீஸ் ரூமில் ஒரு நடுத்தர வயது மனிதர் இருண்ட தோற்றத்துடன் உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் நிறைய பேர் இருக்க அவர்கள் முகத்திலும் சோகம் தெரிந்தது. ரேடியன்ஸ் பற்றிய செய்தியால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது சந்தேகத்துக்கு இடமின்றி ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தான். அவர்களுடைய முழு அடித்தளமும் ஹெர்பல் டேப்லெட் தயாரிப்பதிலும் புது புது ஆராய்ச்சிகள் செய்வதிலும் சிறந்த முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதையும் சுற்றிதான் அமைந்திருந்தது. இது அவர்களுக்கு பெரும் மரியாதையை ஏற்படுத்தி தந்திருந்தது. ஆனால் இப்போது அவர்களை விட உயர்ந்த முறையில் டேப்லெட்டுகள் தயாரிக்கும் ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதைவிட முக்கியமாக அந்த புதிய அமைப்பில் பல்வேறு அரிதான டேப்லெட்டுகள் தயாரிக்கப்படுவதாக வெளிவந்த செய்தி அவர்களை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியது. தன் முன்னால் இருந்த எல்லோருடைய முகங்களையும் கூர்மையாக ஒரு பார்வை பார்த்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர், அந்த புது அமைப்பை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இதுக்கு பின்னால் இருக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா என்று கேட்டார். ஒரு நிமிடம் ஆன பிறகும் யாரும் பதில் சொல்லாமல் இருக்க
அந்த இடமே அமைதியாக இருந்தது. உங்க யாருக்கும் காது கேட்கலையா? இல்ல பேச முடியாம யாராவது வாயை தச்சிட்டாங்களா? அவர் கோபத்துடன் கத்த எல்லோருடைய முகத்திலும் பயம் தெரிந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு வயதான மனிதர் நடுக்கத்துடன் எழுந்து நின்றார். சாரி ஹெட், அந்த அமைப்போட பேர் ரேடியன்ஸுங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்ல அந்த தலைவரின் முகம் இன்னும் கோபத்தில் சிவந்தது. அது எனக்கும் தெரியும், அதை தாண்டி நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க என அவர் சீர. மன்னிச்சிருங்க ஹெட், நம்ம ஆளுங்களால ரேடியன்ஸை பற்றி வேற எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியல என்று நடுங்கியபடி சொன்னார். அதை கேட்டதும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் ஆத்திரம் தாங்க முடியாமல் தன் முன்னால் இருந்த கண்ணாடி கிளாஸை விசிறி அடித்தார். அது இப்போது பேசிய அந்த முதியவர் முன்னால் துண்டு துண்டாக சிதறியது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி எத்தனை வருஷம் பழமையானதுன்னு உங்க வயசை பார்த்தாலே சொல்லிடலாம். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியலன்னு யாரும் என் முன்னாடி வந்து நின்னதில்லை. இந்த ரேடியன்ஸ் என்ன அவ்வளோ அதிசயமான ஒண்ணா? திடீர்னு வானத்தை பொழந்துட்டு வந்துருச்சா, இல்லை காத்துல கரைஞ்சு காணாம போயிடுச்சா? அப்போ உங்க ஆளுங்கெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டதில் என்ன பிரயோஜனம்? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் கோபத்தில் மூச்சு விடாமல் கத்த. அவருக்கு பதில் சொல்லும் தைரியம் அங்கிருந்த யாருக்கும் இல்லை. அந்த கூட்டத்தை கண்களால் ஒரு முறை ஸ்கேன் செய்த பிறகு அவர் மீண்டும் தொடர்ந்தார். ரேடியன்ஸை பற்றி நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்ச எல்லாத்தையும் இன்னும் 3 நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்லைனா இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் கடைசியாக எச்சரிக்க. எஸ் ஹெட் என்று எல்லோரும் தலைகுனிந்து பதில் சொன்னார்கள். அவர்களின் முகம் பீதியால் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியில் கூடியிருந்த தலைவர்களும் இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் டாப் 10 ஆர்கனைசேஷனில் முக்கியமான இடத்தை வகிப்பவர்கள். ஒரு புதிய அமைப்பு உருவாவதை பற்றியெல்லாம் பொதுவாக டாப் 10 ஆர்கனைசேஷன் அலட்டிக் கொள்ளாது. ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை என்பதால் தொடங்கியது போல காணாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ரேடியன்ஸ் அப்படி இருக்கவில்லை. அது தொடக்கத்திலேயே தன்னுடைய உண்மையான வலிமையை காண்பித்தது. அங்கு தரப்படும் பல மெடிசன்களின் பெயர்களை இவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. அதில் சொல்லப்படும் பாதி மெடிசன்கள் ஏற்கனவே அழிந்து விட்டதாக ஹெர்பல் உலகில் நம்பப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால் இந்த முறை டாப் 10 ஆர்கனைசேஷனால் இந்த செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நாம எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஹரிஷ் கிட்ட இருந்து அந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸை வாங்க முடியல. இப்போ என்னடானா ரேடியன்ஸுங்கிற ஒரு புது அமைப்பு ரொம்பவே ரேரான டேப்லெட்ஸை கூட தயாரித்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே போனா நம்ம அமைப்புகளை யார் மதிப்பாங்க என்று சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் டென்ஷனுடன் கூறினான். அப்போது மெதுவாக எழுந்து நின்ற இன்னொரு ப்ரொஃபசர், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எல்லாருக்கும் அவங்க அந்த டேப்லெட்ஸை கொடுக்கறதில்ல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.